जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. சுமுகர். அதிலே முதலில் சுமுகர். 16 முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமுகர். வரவேற்கும் போது சுமுகமாக முகமன் கூறுவது என்பார்கள். அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது. சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமுகமாக, அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். சுமுகம் என்றால் நல்ல முகம். அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம். சுமுகம் தமிழில் இன்முகம் என்று சொல்லுவது. ஹிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமுகம். மைண்டுக்கு இண்டெக்ஸாக ஃபேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா? அப்படி உள்ளத்தில் உள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமுகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார். நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமுகம். அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர். சுக்லாம் வரதரம் ஸ்லோகத்தில் பிரசன்ன வதனம் என்று வருகிறதல்லவா? அதுவேதான் சுமுகம். அன்பிலேயும் அன்பாக இருப்பதால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முக மலர்ச்சியாக வெளியே தெரிவதுதான் பிரசன்ன வதனம். தெளிவு, பிரகாசம் ஆகியவைதான் பிரசன்னம். சுமுகத்தில் வருகிற சூவும் அந்த பிரசன்னத்தை குறிப்பதுதான். விக்னேஸ்வரர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் அன்பும் ஆனந்தமும் முகத்தில் வெளிப்பட்டு அவர் சுமுகராகத்தான் இருப்பார். ஆனை ரூபத்தில் அவர் இருப்பதாலோ இவை அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை நாழி வேண்டுமானாலும் அலுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஏதோ ஒன்று ஆனை முகத்துக்கென்றே விசேஷமாக உண்டு. விசாலத்திற்கு விசாலம், காம்பீரியத்திற்கு காம்பீரியம், பரமசாந்தம், இன்னும் இன்ன என்று சொல்லத் தெரியாத ஏதோ ஒன்று, அதாவது சொல்லக்கூடியதாய் இருந்துவிட்டால் இத்தனை பெருமை இல்லை. இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு ஆனை முகத்துக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆனைமுகராக இருப்பதால் விக்னேஸ்வரர் சுமுகர் என்ற பெயர் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார். நரமுக கணபதி ஆனைமுகர் ஆனது. அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்று சொல்கிற போது ஆனை ரூபத்தில் இல்லாமல் ரொம்பவும் அபூர்வமாக மனுஷ்ய ரூபத்தில் நரமுக கணபதி என்றே அவர் இருப்பது நினைவு வருகிறது. சிதம்பரம் தெற்கு வீதியில் தம்முடைய பிரசித்தமான ஆனைமுகத்தோடு இல்லாமல் மற்றவர்கள் சொல்லியோ எழுதி வைத்தோதான் இவர் பிள்ளையார் என்று தெரிந்து கொள்ளும்படி மனுஷ்ய மூஞ்சியோடு நரமுக கணபதியாக இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோவிலிலும் நரமுக கணபதி உண்டு. இதிலே ஒரு வேடிக்கை, யானை முகமில்லாத ஒரு பிள்ளையார் உள்ள கோவிலானாலும் அந்த கோவில் சுவாமியை, அதாவது சிவபெருமானை பற்றி சம்பந்தர் பதிகம் பாடும்போது சுவாமியின் பல லட்சணங்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த லட்சணத்தை உடையவனே என்பதற்கு யானை யானை என்று சொல்லி முடித்திருப்பதுதான். நற்றுடையானை, உமையொருபாகம் உடையானை, திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே என்று பாடியிருக்கிறார். விக்னேஸ்வரனின் அநேக ஆவிர்வாகங்களை குறித்த கதைகளில் ஒன்றின்படி அவருடைய ஒரிஜினல் ரூபம் நரரூபம்தான். அம்பாள் தன்னுடைய அந்தப்புறத்தில் ஒரு காவலாள் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தாள். தன்னுடைய திவ்ய சரீரத்தையே வழித்து அதில் இருக்கிற மஞ்சள் பொடி, குங்குமம், வாசனை பொடி முதலானதுகளை திரட்டி பிசைந்து ஒரு பாலனாக ரூபம் பண்ணி அதற்கு உயிரும் கொடுத்து காவலாக வைத்து விட்டாள். மனுஷியர் மாதிரி, அதாவது தேவர் மாதிரியும் தான். கண், காது, மூக்கு, நாக்கு முதலானவை உள்ள ரூபமே அது. அதாவது நரமுக ரூபந்தான். பிள்ளையார் என்றே பெயர் பெறப்போகிற அந்த பிள்ளையை, தன் உடம்பிலிருந்து தானே வழித்து பெற்ற அருமை பிள்ளையை அம்பாள் காவல் வைத்துவிட்டு ஸ்நானத்துக்கு போனாள். அம்பாள் சர்வமங்களா. அவள் தன்னுடைய மங்கள சரீரத்தில் இருந்து மங்கள வஸ்துவான மஞ்சள் பொடியை வழித்து மூல பிள்ளையாரை சிருஷ்டித்ததால் தான் இன்றைக்கும் எந்த சுபகாரியத்தின் ஆரம்பத்திலும்
மஞ்சள் பொடியை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்கிறோம். மஞ்சள் என்பதே மங்கள என்பதிலிருந்து வந்திருப்பதுதான். இங்கே அங்கே என்பதை சில பேர் இஞ்சே அஞ்சே என்று சொல்கிறார்கள் அல்லவா? இலக்கண தமிழிலே தூங்கல் என்பது துஞ்சல் என்றும் வருகிறது. அப்படி மங்கள என்பதே மஞ்சள் ஆகியிருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் மங்களம் என்பதற்கு மஞ்சள் என்று ஒரு அர்த்தம். பரமேஸ்வரன் அந்தப்புரத்திற்கு வந்தார். இது யாரடா பத்னியின் அந்தப்புரத்தில் புருஷ பிரஜை என்று அவருக்கு ஒரே கோபம் வந்து ஒன்றும் தெரியாதவர் மாதிரி அந்த பிள்ளையை சிரச்சேதம் பண்ணிவிட்டார். வாஸ்தவத்தில் எல்லாம் தெரிந்துதான் லோகோபகாரம் பண்ண வேண்டும், அதையும் விறுவிறுப்புள்ள நாடகமாக பண்ண வேண்டும் என்றே இப்படி செய்தார். என்ன லோகோபகாரம் என்றால், கஜமுகாசுரன் என்ற யானை தலை அசுரன் தன்னே அதே மாதிரி யானை தலை படைத்தவர்தான் வதம் செய்ய முடியும் என்றும், அதோடு அப்படி வதைக்கக்கூடிய சத்ரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் பிறக்காதவனாய் இருக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கி வைத்து கொண்டிருந்தான். அது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கம் நாம் பார்த்த சம்பவம் நடந்த சமயம் கைலாசத்திற்கு பக்கத்தில் லோகத்திற்கு அமங்கலம் உண்டாகும்படியாக ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்து கொண்டிருந்தது. இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணித்தான் சுவாமி நாடகம் ஆடினார். அம்பாள் சிருஷ்டித்த அருமை குழந்தையை தாம் சம்ஹாரம் பண்ணியதற்காக அவளிடம் நன்றாக டோஸ் வாங்கி கொண்டு சந்தோஷப்பட்டார். அப்புறம் வடக்கே தலை வைத்திருந்த யானையை சிரச்சேதம் பண்ணி அந்த சிரசை கொண்டு வந்து இந்த பிள்ளையின் முண்டத்தில் பொருத்தி பிள்ளையாராக உயிர் கொள்ளும்படி செய்து அம்பாளை திருப்திப்படுத்தினார். பிள்ளையார் மூலம் கஜமுகாசுரன் வதமாகி லோகக்ஷேமம் உண்டாகும்படியும் செய்தார். ஆனந்த வடிவர் விக்னேஸ்வரர் சுமுகர், சிரித்த முகமுடைய ஆனந்த ஸ்வரூபர். ஆனந்தந்தான் நிறைவு. ஆனந்த பூர்ணம் என்பது வழக்கம். ஆனந்த பூர்ண போதோகம், சததம் ஆனந்த பூர்ண போதோகம், சச்சிதானந்த பூர்ண போதோகம் என்று இரண்டு விதமாக சதாசிவ பிரம்மேந்திராள் பாடியிருக்கிறார். ஆனந்தம் வந்தால் சிரிப்பும் அதோடு பாட்டும் டான்ஸும் வந்துவிடும். ஒருத்தன் துக்கமாய் இருக்கும்போது கொஞ்சம் டான்ஸ் பண்ணு என்றால் பண்ணுமானா? ஆனந்த ஸ்வரூபியானால்தான் பிள்ளையார் நிறுத்த கணபதியாக கூத்தாடும் பிள்ளையாராக இருக்கிறார். அநேக சிவாலயங்களில் மூலஸ்தான வெளிச்சுவரில் கோஷ்ட தேவதைகளாக உள்ளவர்களில் முதல்வர் இந்த நர்த்தன விநாயகர்தான். ஆனந்தமாக சிரித்து கொண்டு அத்தனாம்பெரிய தொப்பையை தூக்கி கொண்டு ஆடுவார். அவருடைய ஆனந்தத்திற்கு முகம் மாதிரியே தொப்பையும் இண்டெக்ஸ் என்று சொல்லலாம். வயிறு வெடிச்சிடும் போல சிரிக்கிறது என்று தானே வச்சனம். அப்போது வயிறு நன்றாக புசுபுசு என்று ஊதி தொப்பையாகத்தானே ஆகணும். தொப்பைக்கு அப்புறம் வருவோம். 16 நாமாவில் லம்போதரர் என்கிற நாமா வரும்போது அதை பார்ப்போம். இப்போது முகத்தில் சுமுகத்தில் அல்லவா இருக்கிறோம். முகம் என்றாலே ஆரம்பம் என்று அர்த்தம். புஸ்தகங்களில் கூட முதலில் முகவுரை என்று போடுகிறார்கள் அல்லவா? ஆரம்ப நாமா சுமுகர் என்று இருப்பது ரொம்ப பொருத்தமாய் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.